வெல்கம் டு ஸ்மார்ட் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லஞ்சுக்கு வந்து மஞ்சள் தேங்காய் பால் சாதமும் அது கூட வந்து இறால் கிரேவியும் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து அதிராம்பட்டினத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸானதாங்க. ஒரு அண்ணன் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த அண்ணன் வீடியோவை பார்த்து தாங்க நான் ஆக்கி பார்த்துருந்தேன். சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம வந்து பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா வறுத்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிறோன்னா நம்ம குக்கரில் தாங்க ஆக்க போகிறோம். குக்கரில் ஆக்குற சாதம் தாங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், உடையாமல் குலையாமல் வரும். நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சூடாகவும் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல பெருஞ்சீரகம், அதையும் போட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூட வந்து 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை அதையும் போட்டு அது கூட வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி அதையும் போட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டையும் போட்டு இந்த இலை அடக்கு பற்றியெல்லாம் பெருசு பெருசாக இது இலை தாங்க இதுக்கு தேங்காய் சோத்துக்கே வந்து மெயினு. அது போட்டால் தாங்க வாசனை செம்மையாக இருக்கும். இந்த இலைக்கு பேர் வந்து ரம்ப இலைங்க. எங்கள் ஊரில் ரம்ப இலைன்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன இலைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அது கூட லைட்டாக உப்பு லைட்டாக போட்டால் போதும். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றணுங்க. நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருந்தேன், அதுக்கு 2 உலக்கு தேங்காய் பால் ஊற்றி நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அரிசியை ஊற வச்சிடணும். அப்போ சாதம் வந்து நம்மளுக்கு உடையாமல் வரும். நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. முறக்கட்டி வரையிலே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த அளவுக்கு தம் வர்ற அளவுக்கு வந்த அப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுருவோங்க. 3 விசில் தாங்க போடணும். ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்து நல்லா ஃபுல்லாக வச்சு போடணும், 2 விசில் வந்து சிம்மில் வச்சு போடணுங்க. அப்போ தாங்க சாதம் வந்து நம்மளுக்கு வந்து உடையாமல் கீழே அடி பிடிக்காமல் வரும். பார்க்கலே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வந்து மரக்கரண்டியை வச்சு நல்லா அடியில் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு அது பார்த்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு மஞ்சப்பால் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுங்க. அது பாருங்கள், அப்படி விரும்பி சாப்பிட்டு டெய்லி வீட்டில் பண்ண சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? பாய்.